தேசிய நெடுஞ்சாலையில ஓட ஓட சரக்கு வாகனம் தீப்பிடிச்சு எரிஞ்ச சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சாலை முழுக்க கரும்புகை சூழ மற்ற வாகனங்கள் போக முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. காகித சரக்கு ஏற்றிட்டு போன நிலையில மொத்த காகிதமும் தீக்கிரையாகி இருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில சூளகிரி அடுத்திருக்கக்கூடிய ஒட்டேனூர் அப்படின்ற பகுதியில சாலையில போயிட்டு இருந்த சரக்கு வாகனத்துல தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. தர்மபுரியில இருந்து இந்த வாகனம் வந்த நிலையில காகிதலோட ஏத்திட்டு வந்ததா கூறப்படுது. சாலையில போயிட்டு இருக்கும் போதே ஓட ஓட இந்த வாகனத்துல தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. சுமார் அரை மணி நேரத்துக்கு மேல தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்ச நிலையில அங்க கரும்புகை சூழ்ந்திருக்கு. இதன் காரணமா தேசிய நெடுஞ்சாலையில மற்ற வாகனங்கள் போக முடியாத நிலையும் ஏற்பட்டிருந்திருக்கு. உடனடியா சூளகிரி போலீசாருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் வாகனத்துல பிடிச்ச தீய அணைச்சிருந்திருக்காங்க. மேலும் இது தொடர்பா போலீசாரும் விசாரணையில் ஈடுபட்டிருந்திருக்காங்க. போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில அத போலீசார் அங்க வந்து சீர் செஞ்சிருந்திருக்காங்க. சூளகிரி நகர்ல தீயணைப்பு நிலையம் அமைத்து தரணும் அப்படின்ற கோரிக்கையும் பொதுமக்கள் விடுத்திருக்காங்க. தீ விபத்து ஏற்பட்டா தீயணைப்பு துறையினர் வர்றதுக்கு தாமதமாகறதுனால இந்த மாதிரி புதுசா ஒரு தீயணைப்பு நிலையத்தை அமைச்சு தரணும் அப்படின்ற கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் உட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.